வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. இப்போ அரசினர் தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கம் 2025ஆம் ஆண்டு SPM தேர்வில் சிறப்பான தேர்ச்சி பெற்ற தமது முன்னாள் மாணவர்களான சண்முகவண்ணன் புவனபாலன், மித்ராஷினி முத்தப்பா ஆகியோருக்கு HP மடிக்கணினிகளை வழங்கி கௌரவித்தது. இவ்விருது மலேசிய தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கங்களின் பேரவை ஏற்பாடு செய்த 17வது தேசிய பேராளர் மாநாடு 2026இன் சிறப்பு அங்கீகார நிகழ்ச்சியாக நடைபெற்றது. இக்கல்வி ஊக்குவிப்பு முயற்சிக்கான முழு அனுசரணையும் வேர்ல்ட் A to Z ஹோல்டிங் சென்டுரியான் பெர்ஹாட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் முகமது கமால் வழங்கினார். அவரின் சமூக பொறுப்புணர்வும் தமிழ் பள்ளி மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கான பங்களிப்பும் அனைவராலும் பாராட்டப்பட்டது. இப்போ அரசினர் தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கத்தின் தலைவர் திரு விஜய் வேலாயுதம் தமது உரையில், கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவர்களை கௌரவிப்பது என்பது எதிர்கால தலைமுறைக்கான மிகப்பெரிய முதலீட்டாகும். இவ்விருதுகள் மேலும் பல மாணவர்களை உயர்ந்த இலக்குகளை நோக்கி பயணிக்க ஊக்குவிக்கும். நமது பள்ளியின் மாணவர்கள் உலகளவில் சாதித்து தமது சமூகத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதே அவரது நோக்கமாகும் என்றார். முன்னாள் மாணவர் சங்கத்தின் தலைவர் திரு விஜய் வேலாயுதம், பொதுச் செயலாளர் டாக்டர் விஸ்வநாதன் தலைமையிலான நிர்வாக குழுவின் முன்னெடுப்பில் நடைபெற்ற இந்த கல்வி அங்கீகார நிகழ்ச்சி தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கங்கள் கல்வி, சமூக பொறுப்பு, இளைஞர் மேம்பாட்டில் தொடர்ந்து ஆற்றி வரும் பணிகளுக்கான சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்தது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணால. மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.